எப்படியோ கடைக்கு வந்தாச்சு. மழையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் கடை போட்டுருணும்ப்பா. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்துருச்சு குரங்கு. என்னம்மா இளவஞ்சி, என்ன இங்க நின்றுகிட்டு இருக்க? ஏய் உன் வேலைய பாரு. ஏய் என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? போடி இங்க இருந்து என் கடைக்கிட்ட இருந்து. இதெல்லாம் உன் வீட்டு கடையா? விளக்கமாறு பிஞ்சிர சொல்லிட்டேன். ஏய் நீ சொன்னாலும் சொல்லனாலும் என் கடை தான் அது. போடி இங்க இருந்து. உன் கடையில வந்து இடி உழுவ. ஐயோ சொன்னானே இடி சவுண்ட் கேக்குதே. இவ வாயா என்னன்னு தெரியல, உடனே இடி உழுவுது. குரங்கு மழை நேரத்துல கூட கடை போடாம இருக்க மாட்டான் போல. ஏ அண்ணாச்சி, என்ன இன்னைக்கு கடை போட்டிருக்க? எடுத்து வச்சுட்டு போடா வீட்டுக்கு. ஏ செருப்பு பிஞ்சிர வாங்கி முடி. ஏ என்ன என்ன உள்ள நொன்ன உள்ள போடி இங்க இருந்து. எங்க போனாலும் பின்னாடியே வந்துருவா போல இவ. ஏ வாய மூடு. அது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்னமா ஆச்சு? இந்த 9 வேற பின்னாடியே வந்துருச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் 9. ஏய் என்ன? ஏ காத்துக்கிட்ட வந்து கத்தாத. சாணி எனக்கு மழை நேரத்துல கூட சண்டை போடுறங்க. போங்க இங்க இருந்து போங்க. ஏ சொட்ட புறம்போக்கு வாய மூடுறா. கடைக்காரனே ஏ பால் பாக்கெட்ல போட முடியாது போடி. ஏ என்னடா கடை காலி பண்றா முதல்ல? காலி பண்ண முடியாது, என்ன பண்ணுவ? கேட்டு கேட்டு சளிச்சிருச்சுடி அண்டாச்சி. ஏ கடை எடுறா முதல்ல, கடை எடு. எடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? ஏ கடை எடுறா. எடுக்க முடியாது. ஏ என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? என்ன ஐயோ இந்த சனியன் ஆரம்பிச்சிச்சு, போயிடணும் இங்க இருந்து. ஆமா போய் தொலைணும் இங்க இருந்து. சரி ரொம்ப பாடாத, செத்துற போற. நீ அடிபட்டு சாவறதுக்குள்ள போ இங்க இருந்து. ஏ வாய மூட்டு போடி இங்க இருந்து. போ போ, அப்படியே உன்னை யாரும் இங்க கூப்பிட்ட மாதிரி வந்துட்டா. அப்படியே போடி இங்க இருந்து. உங்க 2 பேரையும் வீட காலி பண்ணாச்சாதான் நீங்க சரி வருவீங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் போய் பண்றேன். போய் பண்ணு போ, உன்னால் முடிஞ்சதை பாத்துக்கோ. சரி அந்த மூதேவி பயிற்சி வாங்க போவோம் இங்க இருந்து. கிழட்டு குரங்கு வேற முறைச்சிக்கிட்டே இருக்கான் பின்னாடி. சரி வா போவோம். போயிட்டாளுங்க. ஏய் என்னடா போயிட்டாலுங்கன்றா? ஏ வாய மூட்டு போங்க. சி இந்த கிழவெல்லாம் திருந்தவே மாட்டான். அத நீங்க சொல்லாதீங்கடி, போங்க இங்க இருந்து. போயிரணும் இங்க இருந்து. போயிட்டாளுங்க, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன கிழட்டு நாயி, கடையெல்லாம் புதுசா செட் பண்ணிருக்கான், ஃப்ரிட்ஜு வேற வாங்கியிருக்கான் போல. அதானே ஒரு பால் பாக்கெட் 1000 ரூபான்னு வித்தா எல்லாருமே தான் கோடீஸ்வரங்களா ஆவாங்க. நாசமா தான் போறான். என்னடி அவங்க முணங்கிட்டு இருக்க? வாடிங்க. வாடி போடிண்ட சிறப்பு பிஞ்சிரும் உனக்கு. நான் வாடி மட்டும் தாண்டி சொன்னேன், நீ தான் போடின்ற. ஏ என்னடா என்ன? ஏ போடி, உங்ககிட்டலாம் என்ன பேச்சு எனக்கு? போ வீட்டில் போய் உட்காரு. ஆண்டவ என் பக்கம் வந்து பால் பாக்கெட்டை வாங்கிட்டு போ. புது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தரேன் உனக்கு ஃப்ரெஷ்ஷா. என்னது என்னாச்சு, புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டீங்களா? எனக்கு ஒரு பால் பாக்கெட் போட்டு விடுங்க, 4-5 பாக்கெட்டு. என்னம்மா 4-5 வாங்கிட்டு சாவ போறியா ஒரேடியா ஊற்றிக்கிட்டு குரங்கு? ஏ என்னடா கடை காலி பண்றா முதல்ல? காலி பண்ண முடியாது, என்ன பண்ணுவ? ஏ என்ன திம்புறா உனக்கு? என்ன ஏய் நான் தான் கடையை காலி பண்ணிட்டேன்ல, அப்புறம் இடம் நான் தனியாக தானே வச்சிருக்கேன் கடை. வேலையை பார்த்துட்டு போ, உனக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம்னா இல்லை. போடி. வேணும்னா ஒரு பால் பாக்கெட் 500 ரூபா தரேன், டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு போ. நாசமா போறோம், அழிஞ்சு தான் போறான். உன் ஃப்ரிட்ஜு வெடிச்சு நீ சாவ தாண்டா போற. உன் கடை கட்டையில செஞ்சனால அதுவும் எரிஞ்சு சாம்பலா தான் ஆக போகுது. ஏ சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, போங்கம்மா. என்னடா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? ஏம்மா தேவையில்லாம பேசணும், டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, போங்கம்மா இங்க இருந்து போங்க. இல்லாட்டி போலீஸ்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை 5 வருஷத்துக்கு ஜெயிலில் தள்ளிடுவேன். இருறா இப்பவே உனக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை உள்ள தள்ளுறேன். சனி எனக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க, இங்க இருந்து போயிடணும். போமா இங்க இருந்து. உன் கடை விளங்காம தாண்டா போகுது நாயே. பால் பாக்கெட் போட சொன்னா போட மாட்டான் குரங்கு. அதான் நான் இவன் என் வீட்டுக்கிட்ட தானே கடை வச்சிருக்கான், அதனாலயே இவனுக்கு நான் வாடகை வாங்கணும். டே என் வீட்டுக்கிட்ட தானடா கடை வச்சிருக்கா, டெய்லியே 30 ரூபா கூடுறா வாடகை காசு. மயிர தரேன், செருப்பு பிஞ்சிரும் போடி. ஏ அப்ப இங்க இருந்து கடை எடுறா முதல்ல, கடை எடு. எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ஏ கடை எடுறா. இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன், இருறா வரேன். என்னதான் செய்யறான்னு பாப்போம். கடையை வந்து எரிச்சு விட பார்த்தா அருவாள் இருக்கு, அதை எடுத்து அவ தலையை வெட்டிடணும். சரிம்மா, உனக்கு 35 ரூபான்னு ஒரிஜினல் ரேட்டுக்கு கொடுக்குறேம்மா.
ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இந்தாம்மா பால் பாக்கெட்டு. எனக்கு கல்யாண வயசுடா வந்துருச்சுடி வெயிட் பண்ணவா. என்னம்மாச்சு, எதுக்குமா இப்ப கத்துற? என்னடி மூஞ்சில பால் பாக்கெட்டை தூக்கி அடிக்கிற? உனக்கு போய் பாடின பாரு குரங்கு. நாசமா அழிஞ்சுதான் போறான். போ, இந்த மாதிரி பண்ற நாய்ங்களா சீக்கிரமா செத்துருவீங்க. யாரோட நாய்ங்கன்ற? உன்னை தாண்டி சொல்றேன், பின்ன யார சொல்றேன்? இன்னைக்கு இதை வச்சு அவன் கடையை எரிச்சு விட்டுறணும். இனிமே இந்த தெருவில் அவன் கடையே இருக்கக்கூடாது, செத்தான் அவன். என்னடி கடை எரிச்சு விட வரியா? ஆமாண்டா, அப்படியே சாவு எரிஞ்சு. ஐயோ நாசமா போறவன் என் கடை எரிச்சு விட்டாலே. என் கழுவி இந்த வாங்கி கடி. என்னையா அடிச்சிட்டியா? சாவுடி ஒன்ன. என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்க? இந்தா ஐயோ அண்ணாச்சி கடை எரிஞ்சிருச்சு. ஆமா, இந்த அவசனர் பொம்பளை தான் இவ கடையை எரிச்சு விட்டா. சாவட்டும், எல்லார்ட்டையும் அநியாயம் பண்ணால ஒரு பால் பாக்கெட் 1000 ரூபான்னு வித்து. என்னடா என்ன? இந்தா சரி இங்க இருந்து போயிரும். இந்த சனியனுங்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். குரம்போக்கு, உன்கிட்ட சண்டை போட்டதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லடா. ஐயோ என் கடை எரிச்சு விட்டாலே. உமேஷே எங்கப்பா இருக்க? சொல்லுங்கம்மா. மறுபடியும் இப்படி பேசுறான் பாரு. எத்தனை வாட்டர் அவனுக்கு சொல்றது? ஒழுங்கா பேச மாட்டியா? இல்லம்மா, எனக்கு அப்படி பழகிச்சும்மா. என்னடா இருக்க ஒரு மாதிரியா பேசுற? அம்மா கத்தாதீங்கம்மா, ஆட்டுட்டு கொஞ்சம் செத்துற போறீங்க. 9 மாதிரி பேசுறான் பாரு. நீங்க தாம்மா அது. ஏக்கா, என்னக்கா இந்த சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குதுக்கா? அவ யாரு நீ? திறந்து வச்ச வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி நுழையிற? நீ தானே கதவை திறந்து வச்ச, அதனால நான் நாய் மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுவ? என்ன புறம்புக்கு மாதிரி பேசுற? போ வெளியில. போக முடியாது. என்ன பண்ணுவ? சோடா புட்டி. நீ மட்டும் என்ன? நீயும் சோடா புட்டி தான். போ வெளியில. ஓ பிச்சைக்காரியா? இரு காசு கொண்டு வர. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? 2 பேரும் வெளியில போங்க. என்ன 2 பேரும் ஓவரா பண்றீங்க? அப்படி எட்டிக்கிட்டு மிதிச்சே செத்துருவீங்க. முதல்ல கொரட்டத்தை நிறுத்து. அவ்வளவுதான், உனக்கு போ வெளியில. வெளிய அந்த அண்ணாச்சி கடையை யார் எரிச்சு விட்டா தெரியல. அது எங்க பாட்டி தான் எரிச்சு விட்டாங்க. அது எவ்வளவு பெருமையா சொல்றா பாரு. வெளியில போ. அம்மா என்னம்மா ஆச்சு? என்ன பொம்பளை கிட்ட ஆம்பளை ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி பொம்பளை மாதிரியா இருக்கு? 9 மாதிரி பேசுறான் பாரு. நீயும் அந்த மாதிரி தானே உள்ள வந்திருக்க. எல்லாரும் வெளியில போங்க. சரி கிளம்புங்க. இங்க வந்து பிச்சை எடுக்காதீங்க. என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? எட்டி மிதிச்சனா செத்துடுவேன். வந்து உன்னை எப்படி கவனிக்கணும் கூட உனக்கு தெரியல. சோடா புட்டி. அப்படி சொல்லடி புதுசா வந்தவளே. முண்டக்கண்ணி, நீ எல்லாம் என்கிட்ட பேசாத. நீயும் ஒரு ஆளு தான் என்ன கிண்டல் பண்ணதுல. கிழவி வாயை மூட்டு வெளியில போடி கிளட்டு முண்டை. என்னவோ இல்ல நொன்னவோ இல்ல. வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஐயோ என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. சுத்தடி. புதுசா வந்த குரங்கு இங்க இருந்து ஓடு. உனக்கு ஒரு நாள் இருக்கு. மயிர் இருக்கு. போ இங்க இருந்து.